ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வலிமை. ஒரு முறை சிங்கமும் கழுதை புலியும் சேர்ந்து வேட்டைக்கு சென்றன. இருவரும் சேர்ந்து ஒரு மானை வேட்டையாடி பிடித்து வந்தன. வேட்டையாடிய மானை குகைக்கு கொண்டு சென்று தன் பங்கை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பங்கை கொடுக்கிறேன் என்று சிங்கம் சொன்னது. நீ சிறிது நேரம் கழித்து வா என்று கழுதை புலிகளிடம் சிங்கம் சொன்னது. சிறிது நேரம் கழித்து சிங்க புலி கழுதை புலி தன்னுடைய குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி நமது பங்கை வாங்கி வர சொன்னது. கழுதை புலியும் சிங்கத்தின் குகைக்கு சென்று எங்களுடைய பங்கை தா என்று கேட்டது. கழுதை புலியின் பங்காக மானின் குடலை மட்டுமே சிங்கம் கொடுத்து அனுப்பியது. வெறும் குடலை மட்டுமே தன் பங்காக அனுப்பியதைக் கண்டு கொதித்து எழுந்த கழுதை புலி, நீ ஏன் குடலை மட்டும் கொண்டு வந்தாய்? மானின் உடலை அரை பங்கு தானே நமக்கு உரியது என்று கேட்டது. அதற்கு அந்த குட்டி கழுதை புலி, நான் சின்ன பயல், பெரியவர்கள் கொடுப்பதைத்தான் நான் கொண்டு வர முடியும். நான் எப்படி சிங்கத்தோடு சண்டை போட முடியும் என்று அந்த குட்டி கழுதை புலி தன்னுடைய தாயிடம் சொன்னது. உடனே தாய் கழுதை புலி அந்த குடலை எடுத்துக்கொண்டு சிங்கத்தை பார்க்க போனது. சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. கழுதை புலி வந்ததை கண்டதும் தன் கண்களை அச்சமூட்டும் வகையில் வைத்திருந்து, ஏன் இங்கே வந்தாய் என்று சிங்கம் கர்ஜித்தபடி கேட்டது. மானின் உடலில் பாதியை கேட்க வந்த கழுதை புலி, அந்த தாய் கழுதை புலி தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, காட்டின் அரசே, நீங்கள் எனக்கு குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி. அந்த சிறிய மானின் உடல் உங்கள் பசிக்கு போதாது. எனவே இந்த குடலையும் நீங்களே வைத்துக்கொண்டு சாப்பிடுங்கள். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று சொல்லி மானின் குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பியது கழுதை புலி. பிறகு என்ன நினைத்தது? நாளை பாகம் 2 பார்க்கலாமே.